பஞ்சரப்பட்டு வணக்கம். அஞ்சரை பெட்டியில் குட்டீஸ் கிச்சனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நான் பண்ண போற ரெசிபியோட பேரு கலர் டிலைட் ஃப்ரைட் ரைஸ். இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் என்னன்னு பார்ப்போம். பாஸ்மதி அரிசி, முந்திரி பருப்பு, நெய், வெங்காயம், பூண்டு விழுது, கிராம்பு, பச்சை மிளகா, எண்ணெய், அஜினமோட்டோ, உப்பு, ராஸ்பெரி கலர், ஆப்பிள் கிரீன் பவுடர், கேசரி கலர். இப்போ இது எப்படி செய்யணுன்றதை நம்ம பார்ப்போம். முதல்ல அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். வாணலி வச்சுக்கோங்க. வாணலி நல்லா சூடாகணும். அப்புறம் எண்ணெயை ஊற்றலாம். வாணலி சூடாயிடுச்சு, எண்ணெய் ஊற்றலாம். ரிஃபைண்ட் ஆயில், எண்ணெய் நல்லா காயணும். அப்புறம் நம்ம பட்டை போட போறோம், கிராம்பு போட்டு வெங்காயத்தை போட்டு வதக்க போறோம். எண்ணெய் சூடாயிடுச்சு. பட்டை, கிராம்பு, வெங்காயம், இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. பூண்டு விழுது அரைச்சு வச்சிருக்கேன், இதை போட்டுக்கிறேன். நம்ம கொஞ்சம் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா, பூண்டு விழுது, வெங்காயம் இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சம் அஜினமோட்டோ, உப்பு, அஜினமோட்டோ கொஞ்சமா போட்டுக்கிறேன். உப்பு போட போறேன். போட்டு நல்லா கலரிக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கிடுச்சுங்க. இந்த பாஸ்மதி அரிசி வேக வச்சு எடுத்தது இது இதுல போட போறேன். எண்ணெய் இன்னும் கொஞ்சம் விட்டுக்கலாம், ஏன்னா எண்ணெய் பத்தல. அடி பிடிச்சிக்கும். எண்ணெய் இல்லாம இருந்ததுன்னா ஒட்டிக்கும், அதனால எண்ணெய் போட்டிருக்கேன். இப்ப இந்த ரைஸ் நல்லா ஃப்ரை பண்ணனா கொஞ்சம் டேஸ்டியா நல்லா இருக்கும். இந்த மசாலா ஐட்டம்ஸோட நல்லா ஃப்ரை பண்ணணும். கொஞ்சம் நல்லா இந்த ஸ்மெல் எல்லாம் இதோட கலக்கணும். ரைஸோட முந்திரி பருப்பு போடுறேன். நெய், இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்க. நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ நம்ம 3 பவுல் எடுத்துக்கலாம். இந்த 3 பவுல்ல நான் இந்த சாதத்தை 3 பங்கா பிரிக்க போறேன். இப்போ இது 3 பங்கா பிரிச்சாச்சு. இப்போ ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு கலர் நான் ஆட் பண்ண போறேன். ஸோ இது கேசரி கலரு, கலர் கலந்துட்டு இந்த ரைஸ்ல போட்டுறோம். நெக்ஸ்ட் ஆப்பிள் கிரீன் பவுடர், இந்த ரைஸ்ல இது போடுறோம். ராஸ்பெரி பவுடர், இது 3வது பவுல்ல கலக்குறோம். இதெல்லாம் ரைஸ்ல நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
இந்த பவுடர் தான் போடணும் அப்படின்னு இல்லை, உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் இஷ்டமோ அந்த ஃப்ளேவர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆரஞ்சு சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு லெமன் பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி லெமனோ ஆரஞ்சோ எனிதிங் வாட் எவர் யூ லைக் அந்த மாதிரி ஆட் பண்ணி நீங்கள் குழந்தைங்களுக்கு கூட என்ன பிடிக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு ஃப்ளேவர் ஆட் பண்ணி நீங்கள் பாஸ்மதி ரைஸோட சேர்த்துக்கலாம். இப்போ கலர் டிலைட் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இது எப்படி செய்யணுங்கிறது ஒரு சின்ன ரீகேப் நம்ம பார்ப்போம். முதல்ல அடுப்பை பற்ற வச்சுக்கணும். வாணலியை வச்சு சூடானதும் எண்ணெயை ஊற்றி பட்டை, கிராம்பு, வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிட்டு பூண்டு பேஸ்ட், அப்புறம் பச்சை மிளகாய் போடுங்க. இதெல்லாம் நல்லா வதக்கிட்டு அஜினமோட்டோ போடுங்க, அப்புறம் உப்பு போடுங்க. போட்டதுக்கு அப்புறம் பாஸ்மதி அரிசி அதை கொட்டி நல்லா கலந்துக்கணும். கலந்ததுக்கு அப்புறம் முந்திரி பருப்பு போட்டு நெய் போட்டுக்கோங்க. நெய் போட்டுட்டு எல்லாத்தையும் கலந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் 3 பவுல் எடுத்துக்கோங்க. 3 பவுல்ல சமமா இந்த பாஸ்மதி அரிசியை பிரிச்சு வச்சுக்கோங்க. பிரிச்சு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு கலரியா நீங்க ஒவ்வொரு பவுல்ல கொஞ்சம் கொஞ்சமா கலர் கலக்கி இதை ஒவ்வொரு பவுல்லையும் நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 3 பவுல்ல இருக்கிற சாதத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா கலர் டிலைட் ஃப்ரைட் ரைஸ் ரெடியா இருக்கும் சர்வ் பண்றதுக்கு.